ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 5 ஸ்டாக் வந்துட்டு அவங்களோட புக் வேல்யூவிடவும் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதாவது கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு புக் வேல்யூவோட கம்மியாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டாபிக், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்குமே புக் வேல்யூவோட 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹையராக இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் இன்னும் புக் வேல்யூ கூட ரீச் ஆகாமல் நல்ல ஸ்டாக்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம தேடி பிக் பண்ணும்போது நமக்கு ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த ஸ்டாக் அவங்களோட புல் ரன்னை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கவும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த டாப்பிக்கை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற 5 ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷனும் வேறு சோர்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு ரொம்பவும் எளிமையாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒர்க்கை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்னால இந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸ் ரீச் ஆக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த உதவியை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். இந்த ஆர்டரில் நம்ம முதல்ல பார்க்க போகிற பங்கு கர்நாடகா பேங்க். நான் இந்த பங்கை இதை விட ரொம்ப கம்மியான வேல்யூவில் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் ஸ்டில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆஃபர் அவைலபிள் இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு கர்நாடகா பேங்க் பங்கை பற்றி ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த பங்கை பற்றி ஒரே லைனில் சொல்லணுன்னா போத் ரீட்டைல் அண்ட் கார்ப்பரேட் பேங்கிங் வந்துட்டு இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் டிக்ளைன் இருக்குது அப்படின்னு ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ரெவன்யூ வைஸ் வந்துட்டு குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணாலும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணாலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் கரண்ட்டாக இவங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்த காரணத்தினால வந்துட்டு இவங்களோட ஃபைனான்சிங் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்துட்டு ரொம்ப டிக்ரீஸ் ஆனது காரணமாக இருக்குது. இருந்தாலும் இவங்களோட அதர் இன்கமில் கொடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்னால நெட் ப்ராஃபிட்டில் வந்துட்டு ஓரளவுக்கு டேலி பண்ணி ஓரளவுக்கு ஆவரேஜாக முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் புவராக இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். இந்த ஒரு மோசமான ரிசல்ட்டுக்கு நான் முக்கியமான காரணமாக பார்க்குறது இவங்களோட அசட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு மோசமாக இருக்குது. ஏன்னா போன டைம் கிராஸ் என்பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.47% அப்படிங்கமா இருக்குது. அதே போல் நெட் என்பிஏ வந்துட்டு 1.36% இருக்குது. ஆனால் கரண்ட்டாக கிராஸ் என்பிஏ 3.64 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் என்பிஏ வந்துட்டு 1.55 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் இவங்க கவனம் செலுத்தாம விட்டனால தான் வந்துட்டு இந்த அளவுக்கு மோசமான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு வங்கி பங்குக்கு என்பிஏ வந்துட்டு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நேற்று போட்ட வீடியோ மூலமாகவே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். கர்நாடகா வங்கியை வந்துட்டு அந்த சைடு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் இவங்களோட ப்ராஃபிட் வந்துட்டு நல்லபடியாக இதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் நல்ல விதமாக பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அதே போல் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட்டாக 8,648 கோடி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 249. இவங்களோட 52 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 287, லோ வந்துட்டு 124. ஸ்டாக்கோட பிஒஇ 6.24, புக் வேல்யூ 263 ரூபா. அந்த வகையில் இன்னும் கரண்ட் ப்ரைஸ் புக் வேல்யூ விடவும் 10 ரூபா 15 ரூபா பக்கம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கினா கூட முன்கூட்டியே நீங்கள் 5% ப்ராஃபிட்டோட தான் அந்த ஸ்டாக்கை பை பண்ண போகிறீங்க. அடுத்ததாக டிவிடெண்ட்னு பார்க்கும்போது 2% டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ROCE அண்ட் ROE வேல்யூன்னு பார்க்கும்போது மற்ற பேங்க் பங்குகளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மோசமான ROCE அண்ட் ROE வேல்யூன்னு கிடையாது. அடுத்ததாக இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்து இன்டென்சிக் வேல்யூ கிட்டத்தட்ட 390 இருக்குது. இந்த சமயத்தில் இந்த ஸ்டாக் 390 இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இது இல்லை அப்படிங்கிறது அதுக்கு மீனிங்கு. ஸோ நல்ல ஒரு வேல்யூஷனில் எனக்கு பொறுத்தளவுக்கு ஸ்டாக் கிடைக்கிறாங்க. அடுத்ததாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது FII கிட்டத்தட்ட 19.03% இருக்குது. DII கிட்டத்தட்ட 17.69% இருக்குது. பப்ளிக் கிட்ட 63.26% வச்சுருக்காங்க. ரீசெண்ட் டைமில் FIIயோட பர்சன்டேஜ் குறைஞ்சது தான் முக்கியமான காரணமாக இருக்குது இந்த பங்கு இவ்வளோ கம்மியாக கிடைக்கிறதுக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்துட்டு புக் வேல்யூவோடவும் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. சடனாக இப்போ ட்ராப்பேஜ் உண்டாயிருக்கு. இந்த வங்கி பங்கு கண்டிப்பாக ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூ இருக்கிறனால தான் DII வந்துட்டு அதிகமான ஸ்டேக்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டரில் 8.6% இருந்தது, கரண்ட்டாக 17.6% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அடுத்து இரண்டாவதாக பார்க்க போகிறது PSU பங்கு, குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் கம்பெனி லிமிடெட். ஸோ இவங்க பவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் இவங்களை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா பவர் செக்டர் ரிலேட்டடாக இருக்கிற பங்குகளுக்கெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சரில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. அதுவும் குறிப்பாக இது PSU பங்குகள் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. கரண்ட்டாக புக் வேல்யூ விடவும் கம்மியாக இருக்கிறது தான் இதில் ப்ளஸ் பாயிண்ட். அடுத்தது இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது லாஸ்ட்டாக கொடுத்த ரிசல்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வைஸும் சரி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் சரி, நெட் ப்ராஃபிட்டும் சரி, கம்பேர்ட் டு குவார்டர் ஆன் குவார்டர் இயர் ஆன் இயர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் வந்துட்டு கரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கம்பெனி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்டில் ஒவ்வொரு வருஷமும் கண்டினியூஸாக வந்துட்டு சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலும் ஓரளவுக்கு கன்சாலிடேட்டாக
மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க நெட் ப்ராஃபிட்டும் வந்துட்டு இடையில ஒரு சின்ன அப் அண்ட் டிப் வந்து நமக்கு ஷோ ஆகுது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு வேரி ஆகிட்டே இருக்குது. இது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்துட்டு கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, கிராஜுவலாக குறையவும் இல்லை. ஒரு குவார்ட்டரில் நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தாங்க அப்படின்னா அடுத்த குவார்ட்டரில் கொஞ்சம் டிப்பாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரீசெண்ட் டைமில் வந்து கொடுத்த ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபர்தராகவும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த பங்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 55.43%, எஃப்ஐஐ கிட்ட 3.86%, டிஏஐ கிட்ட கிட்டத்தட்ட 5.96%, கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 7.64% வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. பப்ளிக் வந்துட்டு கிட்டத்தட்ட 27.12% தான் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது, பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. அதே போல் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட 3107 கோடி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 205, இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 238, லோ 70.7, ஸ்டாக்கோட பிபிஐ 15.7 தான். ஆனால் இண்டஸ்ட்ரி பிபிஐ கிட்டத்தட்ட 30 இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் ஹையராக வந்துட்டு இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டாக் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 211, கிட்டத்தட்ட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட 6 ரூபா அதிகமாக இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வேல்யூஷன் தான். டிவிடெண்ட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2%, 1.83% வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது கொஞ்சம் புவராக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பவர் செக்டர் அப்படிங்கிறதுனால ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வேல்யூஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதே போல் ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 10, கம்பெனியில் கடன்னு பார்க்கும்போது 636 கோடி, ஈக்விட்டி ரேஷியோவாக பார்க்கும்போது 0.20 தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு சரியான பங்கை தான் எனக்கு தோணுது. ஆனால் இந்த பங்கில் நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலை. நான் இந்த பங்கில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா மெம்பர்ஷிப் கம்யூனிட்டி கூட ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்துட்டு ரெயின் இண்டஸ்ட்ரீஸ். ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எப்போனா 50 வீக் லோ சீரியஸில் வந்துட்டு இந்த ஸ்டாக்கை பற்றி நான் பேசியிருக்கேன். எவ்வளோ பேர் வந்து அதை பார்த்து வாங்கினீங்கன்னு தெரில. நானும் அப்போ தான் அந்த ஸ்டாக்கை பை பண்ணேன். ஸோ நாங்கள் அந்த ஸ்டாக்கை அப்போ பை பண்ணும்போது அதோட வேல்யூ 154 ரூபா. இப்போது இந்த வேல்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட 184 ரூபா. கிட்டத்தட்ட எங்களுக்கு ப்ராஃபிட் 16% மேலே லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேபி அப்போவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மிஸ் பண்ணியிருந்தாங்கனாலும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போவும் வந்துட்டு புக் வேல்யூவோட 25% பக்கம் கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பிஸ்னஸ்னு பார்க்கும்போது இவங்க லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சிமெண்ட் அண்ட் கார்பன், அதில் இருக்கிற சில அட்வான்ஸ் மெட்டீரியல் ப்ராடக்ட்டை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக இவங்க பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரிசல்ட் வைஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் இவங்களோட சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதே போல் நெட் ப்ராஃபிட்டும் வந்துட்டு கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தான் வந்துட்டு ஈரானியில் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக இருக்க குளோபல் ஸ்லோடவுன் காரணமாக லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ட்ரையல் டு 12 மந்த் டேட்டா வந்துட்டு போன இயரும் காட்டிலும் ரொம்ப லீஸ்ட் வேல்யூவாக இருக்குது. அதனால தான் ஸ்டாக் வந்துட்டு இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் மீண்டும் இவங்க பிஸ்னஸை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 41.14%, எஃப்ஐஐ கிட்ட 12.09%, டிஐ கிட்ட 0.34%, கவர்மெண்ட் கிட்ட 0.34%, பப்ளிக் கிட்ட 46.08% இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க கிட்ட எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரீசெண்ட் டைமில் குறைஞ்சிருக்கு. இதுவும் வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ட்ராப்புக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம். அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட்டாக 6180 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு 184. இவங்களோட 50 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 200, லோ 140. ஸ்டாக்கோட பிபிஐ 21 தான். இண்டஸ்ட்ரி பிபிஐ 38. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 253 ரூபா. ஸோ புக் வேல்யூ 253 ரூபா, கரண்ட் ப்ரைஸ் வெறும் 184 ரூபா தான். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது 0.54%, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது டீசெண்டான வேல்யூங்க. 17% ஆர்ஓசியும் ஆர்ஓஇ வந்துட்டு 19%, கிட்டத்தட்ட 20 இருக்குது. ஸோ ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 2. ஆக மொத்தத்தில் இவங்களோட டெப்ட்டுன்னு பார்க்கும்போது 9372 கோடி இருக்குது. ஸோ டெப்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்துட்டு கண்டிப்பாக நோட்டபிள். அதனால தான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன். ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்துட்டு 1.10 இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கறது 1க்கு கீழே தான், பிலோ 1 தான் நம்ம எதிர்பார்ப்போம். இது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இண்டென்சிக் வேல்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட 330 வரைக்குமே இந்த ஸ்டாக் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை விடவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஓவராலாக பார்க்கும்போது கம்பெனி ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்காங்க.
கடன் மட்டும் கொஞ்சம் இடிக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்துட்டு தான் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நல்ல வேல்யூ இருக்குது. ஸோ கடன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரீசனபிளான கடனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். நான் இவங்க பிஸ்னஸ்க்காக தான் கடன் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இவங்களோட பாரோயிங்ஸில் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். அடுத்ததாக ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற பங்கு வந்துட்டு பிளானி இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். இந்த கம்பெனி ரொம்ப ரொம்ப கிரேசியான வேல்யூ வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இவங்களோட புக் வேல்யூ சொல்லும்போது சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பிஸ்னஸ்னு பார்க்கும்போது என்பிஎஃப்சி சர்வீசஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்துட்டு பிர்லா குரூப் கம்பெனிக்கு வந்துட்டு இவங்க ஃபினான்சிங் சப்போர்ட்டாக இருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் லாஸ் ஷீட் பார்க்கும்போது வந்துட்டு ஒவ்வொரு இயரும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரையல் 12 மந்த் ரேட்டாகவும் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா இவங்க நெட் ப்ராஃபிட், அதாவது லாஸ்ட்டாக மார்ச் 2023 நெட் ப்ராஃபிட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா நெட் ப்ராஃபிட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கண்டிப்பாக இம்ப்ரெசிவாக இருக்குது. அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் 57.55%, எஃப்ஐஐ கிட்டத்தட்ட 0.50%, டிஐஐ கிட்ட 0.25%, பப்ளிக் கிட்டத்தட்ட 41.70% இருக்குது. இது ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்குது. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்துட்டு கரண்ட்டாக 3515 கோடி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3178 ரூபா. ஸோ என்னடா 3278 ரூபா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட புக் வேல்யூ 11411 ரூபா. நீங்கள் இதில் ஒரு ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த கம்பெனி திவால் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேரோட புக் வேல்யூ படி 11411 ரூபா தருவாங்க. அப்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் 400% இருக்குது நீங்கள் வாங்கும் போதே. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் வந்துட்டு திவாலாயிருன்னு சொல்ல வரல, அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக வாங்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களோட சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போது ரீசெண்ட் டைமில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. இதை விடவும் ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. இதை விடவும் ஒரு 100 ரூபா 150 ரூபா கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 100 ரூபா கம்மியாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இவங்களோட 50 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 3397 ரூபா, லோ வந்துட்டு 1602 ரூபா. ஸ்டாக்கோட பிபைன்னு பார்க்கும்போது 18.5 தான், இண்டஸ்ட்ரியோட பிபை 21. ஸோ இண்டஸ்ட்ரியோட கம்மியாக தான் இருக்காங்க. அடுத்த டிவிடெண்ட்னு பார்க்கும்போது 0.47% வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ வேல்யூ ரொம்ப புவரான வேல்யூ. இதை நான் கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். ஆர்ஓசி கிட்டத்தட்ட 2.26%, ஆர்ஓஇ வந்துட்டு 2.21% இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 10. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காங்க. இதையும் நீங்கள் நோட் பண்ணி தான் ஆகணும். கம்பெனியில் கடன் பார்க்கும்போது 776 கோடி. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.06. ஆல்மோஸ்ட் வந்துட்டு கம்பெனி டெப்ட் ஃப்ரீயாக இருக்காங்க. இதையும் கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். அடுத்ததாக இவங்களோட இன்டர்ன்ஷிப் வேல்யூன்னு பார்க்கும்போது 9343. அதாவது 11,000 வரைக்கும் போகலினாலும் 9,000 வரைக்கும் போகிறதுக்கான எபிலிட்டி வந்து ஸ்டாக்கில் இருக்குது. ஆனால் நான் இன்னும் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலை. கண்டிப்பாக நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஆனால் எப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக மெம்பர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 50 ரூபா 60 ரூபா கரெக்ஷனாக இருக்கா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மேபி அந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா நான் பை பண்ணுவேன். அது எந்த லெவல்னு தெரிஞ்சுக்க நீங்கள் மறக்காமல் நம்மளோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த இந்த 4 பங்குமே அவங்களோட புக் வேல்யூவோடவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பை காலோ செல் காலோ கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸுக்காக தான். இவங்க புக் வேல்யூ கம்மியாக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, இவங்க ஃபியூச்சர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் இன்வெஸ்ட் பண்ணி இவங்களோட ப்ராஃபிட்டை மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.